சிவா அயலி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சிவாவும் அயலியும் தான் காட்டுறாங்க. அப்போ சிவா வந்து பார்த்தோம்னா ரொம்பவே சோகத்தோடு இருக்கும்போது அப்போ அயலி அங்கே வராங்க. அப்போ சிவா கிட்ட சொல்கிறாங்க, என்ன சிவா என்ன ஆச்சுது, நம்ம இன்னைக்கு வந்து விஜயகுமார் சார் வீட்டுக்கு போக முடியாது போலுக்கு, ஏன்னா இங்கே இன்னைக்கு ஃபங்க்ஷன் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ உடனே வந்து சிவா வந்து பார்த்தோம்னா கண்கலங்கி நின்றுட்டு இருக்கிறாங்க. என்ன சிவா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இல்லை இன்னைக்கு எங்கள் அப்பாவுக்கு வெட்டிங் டே, ஆனால் என்ன பண்ணுறதுக்கு என்னால் வந்து நான் தான் மகன் சொல்லிட்டு கலந்துக்க கூட முடியாது, அதனால தான் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் உடனே அயலி வந்து சொல்கிறாங்க, சிவா நீங்கள் வந்து நினச்சி எவ்வளோ கவலைப்படுறீங்கன்னு எனக்கு தெரியுது, ஆனால் என்ன பண்ணுறது, இப்போ நம்மளால் எதுவுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை நம்ம இருந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கவோ, சரி எனக்கு மனசே சரியில்லை, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும் போது அப்போ உடனே வந்து அயலி சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆமாம் இன்னைக்கு விஜயகுமார் சார் வீட்டுக்கு நம்ம போக முடியாது, இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கவோ, சரி நான் பைரவியை நான் போக சொல்கிறேன், அது மட்டும் இல்லாமல் நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுது அப்படின்னு சொல்லவும் உடனே அயலி சரி அப்படிங்கிறாங்க. அடுத்துக்கு பார்த்தோம்னா வந்து உதய பெருமாள் வந்து ரெடி ஆகிட்டு இங்கே வரவோ அப்போ உடனே அவங்க அயலியோட தான் பார்க்குறாங்க. அப்போ ஐரி கிட்ட சிவா எங்கன்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை உங்களுக்கு இன்னைக்கு வெட்டிங் டேலாம், அதனால தான் வந்து சிவா கோயிலுக்கு போயிருக்காரு அப்படிங்கும்போது அப்போ உதய பெருமாள் வந்து சொல்கிறாங்க, எங்கள் பாரா ஐலி இன்னைக்கு நான் ஒரு முடிவு எடுத்துக்கிறேன், இன்னைக்கு கல்யாண நாள் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஒரு நல்ல விஷயத்த நான் வந்து முடிவு பண்ணி நான் எல்லார்கிட்டையும் நான் சொல்ல போகிறேன் அப்படிங்கும்போது, என்னம்மா நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கவும், ஆமாம் நான் வந்து சிவா தான் என்னுடைய பையன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கப்பட்டவங்க அவ்வளோ ஒரு முன்னாடி நான் சொல்ல போகிறேன் அப்படிங்கவும், இதை கெட்டதுமே அயலியால் நம்பவே முடியல. மாமா என்ன சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையான கேட்கும்போது, ஆமாம் அயலி நான் இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு பண்ணணும்னு சொல்லி நான் நினச்சிட்டேன், அதனால தான் அப்படிங்கவும் இது கேட்டதுமே அயலிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அடுத்தது இங்கே பார்த்தோம்னா வந்து வர்மாவை தான் காட்டுறாங்க. வர்மா வந்து பார்த்தோம்னா பைரவி தான் வந்து அயலி நினச்சிக்கிட்டு அவங்கள தூக்குறதுக்காக அவங்க ஸ்கெட்ச் போட்டிருக்கிறாங்க. அப்போ பைரவிக்கு ஃபோன் பண்ணி விஜயகுமார் சார் வீட்டுக்கு நீ போயிருந்தீங்கன்னு சொல்லும் போது உடனே வந்து அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்தது பைரவி வந்துட்டு இருக்கவும் அப்போ வர்மாவும் தன்னுடைய ஆட்கள் வந்து பார்த்தோம்னா பைரவியை வந்து ஐடின்னு சொல்லிட்டு அவங்க தூக்கிட்டு போயிருந்தாங்க. தூக்கிட்டு போனது மட்டும் இல்லாமல் பைரவியை தான் பார்த்து அவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க, நீ தானே என்னுடைய கதையை முடிக்க வந்து ஏடி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ பைரவி வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உடனே பைரவி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன வருமா, அதாவது நான் தான் ஏடின்னு சொல்லிக்கிட்டு என்னை தப்பா நீ தூக்கிட்டு வந்துட்டே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ, என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அப்போ இவ வந்து ஏடி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இங்க பாரு உனக்கு அவ யாருன்னு தெரியும், ஒழுங்கு மரியாதை நீ உண்மையை சொல்லிட்டேன்னா உன்னை நான் விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே உடனே அவங்க பைரவி வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இங்க பாரு உன்னை பத்தி எனக்கு தெரியாத என்ன, நான் ஏடி யாருன்னு சொன்னாலும் என் கதையை முடிப்பேன், சொல்லாட்டாலே என் கதையை முடிச்சிருவேன், அதனால என் கதையை நானே முடிச்சுக்கிடுது அப்படின்னு சொல்லிட்டு வர்மா கையில இருக்கிற கூர்மையான ஆயுதத்தை வச்சு அவங்களே வந்து தன்னுடைய கழுத்துல வந்து இந்த மாதிரி பண்ணி அவங்க கதையை முடிச்சுக்கிட்டுதாங்க. இதை பார்த்ததுமே வர்மா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அதிர்ச்சி அடைஞ்சது மட்டும் இல்லாம அவங்க கத்த ஆரம்பிச்சிருந்தாங்க, அந்த ஏடை என்ன அப்பேற்பட்டவளா என்ன, அவளை காட்டி கொடுக்க கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இப்படி ஒவ்வொருத்தரும் வந்து அவங்க கதையை முடிச்சுக்கிட்டு அவங்க போறாங்களே, எனக்கு இப்பவுமே ஏடி வந்தாகணும், என்ன பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அடுத்துதான் உள்ள போட்டோவெல்லாம் எடுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ சிவாவோட போட்டோவை தான் காட்டுறாங்க. இவனை தூக்கிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் சிவா பார்த்தோம்னா கோயிலுக்கு வராங்க. கோயிலுக்கு வந்ததுமே அவங்க தன்னுடைய அப்பா பேர்ல வந்து அவங்க அர்ச்சனை எல்லாம் பண்றாங்க. பண்ணிட்டு அவங்க வந்து கண்கலங்கி இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்பா நீங்க தான் என்னுடைய அப்பான்னு சொல்லிக்கிட்டு என்னால வெளிப்படையா ஒரு சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ, அது மட்டும் இல்லாம அடுத்தது வர்மாவால என்னெல்லாம் பிரச்சனை வரப்போதோ தெரியல, கண்டிப்பா அவன் அயலியை தேடிக்கிட்டு இருக்கிறான், அதனால அயலி எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பல பிரச்சனைகளை நினைச்சுக்கிட்டே வந்து சிவா வந்து அவங்க பைக் எடுக்கிறதுக்காக வரவும் பார்த்தோம்னா அவங்க வண்டியில 4-5 பேர் இறங்குறாங்க. இறங்குனது மட்டும் இல்லாம சிவாவோட முகத்துல ஒரு கர்ச்சிப்பை வைக்கவும் சிவா வந்து அப்படியே வந்து அவங்கள தடுக்கிறாங்க. ஆனா அந்த ஸ்மெல்ல வந்து அவங்க மோந்து பார்த்ததுமே அவங்க அப்படியே தூங்கின மாதிரிக்கு ஆகுறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா சிவாவை அவங்க கார்ல வச்சு அவங்க கூட்டிட்டு போயிருந்தாங்க. அதுக்கு பிறகு வர்மா இருக்கிற இடத்துக்கு அவங்க சிவாவை அழைச்சிட்டு வரவும் சிவா வந்து கண் முழிச்சிருந்தாங்க. முழிச்சதுமே அவங்க வர்மாவை பார்க்குறாங்க. பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்க பாரு நீ தானே வர்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து அவங்க சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. பரவாயில்லையே என்னை பார்த்ததுமே தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஆனா எனக்கு ஏடி யாருன்னு தெரிஞ்சாகணும், அதனால அவளை நீ எனக்கு வந்து சொல்லிடுறியா, யாருன்னு காட்டி கொடுத்துருதியா, நீ காட்டி கொடுத்துட்டேன்னா நான் ஒன்னா வந்து நான் விட்டுருது அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே சிவா வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. எங்க பாரு நீ என்னதான் என்ன கேட்டாலும் சரி கண்டிப்பா வந்து நான் சொல்ல மாட்டேன், ஆனா நீ வந்து என்கிட்ட மாட்டதான் போற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கிற, என்கிட்ட இந்த மாதிரி பேசிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆவேசம் அடைகிறாங்க. இங்க பார்த்தோம்னா அயலியை தான் காட்டுறாங்க. என்னது சிவா கோயிலுக்கு போய் இவ்வளவு நேரம் ஆச்சுது, இங்க வர ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிற மாதிரிக்கு தெரியுது, அது மட்டும் இல்லாம
சிவாவுக்கு இங்க ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் காத்துட்டு இருக்குது. சிவா எதுக்காக இவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தாரோ அது நடக்க போகுது. உதயபெருமாள் மாமா வந்து சிவா தன்னுடைய பையன் சொல்லிக்கிட்டு ஊர் உலகத்துக்கு அவர் சொல்ல போறாரு. இதுக்காக தானே சிவாவும் ஆசைப்பட்டுட்டு இருந்தாரு. அவர் எங்க ஆளக்காண்டிலேன்னு சொல்லிக்கிட்டு ஐலி வந்து எதிர்பார்ப்போட அவங்க காத்துட்டு இருக்கவும் இப்போ உதயபெருமாள் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. என்னம்மா சிவா வந்துட்டானான்னு சொல்லி கேட்கும் போது இல்ல மாமா வரல, எப்படி இப்ப வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது இந்திராணி தான் காட்டுறாங்க. இந்திராணி வந்து என்ன ஐலி நீ மட்டும் இருக்கிற, சிவாவை எங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அவர் கோயிலுக்கு போயிருக்காரு அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே உடனே என்ன ஆச்சு அப்படிங்கவோ இல்ல மாமாவுக்கு இன்னைக்கு வெட்டிங் டேலாம் அதனாலதான் அவர் பேர்ல அர்ச்சனை பண்றதுக்காக போயிருக்காரு அப்படிங்கவே இது கேட்டதுமே இந்திராணி சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்தது பார்த்தோம்னா வந்து இங்க சிவாவை தான் காட்டுறாங்க. அப்ப சிவா கிட்ட வந்து வர்மா கேட்டுட்டு இருக்கவும் நான் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நீ சொல்ல மாட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு வர்மா பார்த்தோம்னா சிவா தலையில ஓங்கி ஒரு இதை வச்சு அடிச்சிருந்தாங்க. இதனால அப்படியே வந்து சிவா கீழே போய் விழும்போது அப்போ அவங்க கையில் இருக்கிற ஃபோனு கீழே விழுது. உடனே வந்து அவங்க சிவா பார்த்தோம்னா அந்த ஃபோனில் வந்து அயலிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அயலி நான் வர்மா கிட்ட நான் சிக்கிக்கிட்டேன், என்னுடைய உயிர் போய்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்படியே வந்து சிவா தூங்குன மாதிரிக்காகவும் இதை கேட்டுட்டு இருக்கிற அயலி அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ எது நடக்கக்கூடாதுன்னு சொல்லி நினைச்சோமோ அது நடந்துருச்சுது, வர்மா கையில் சிவா சிக்கிக்கிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ வந்து சிவா வந்து இன்னொரு விஷயத்தையும் சொல்லிட்டு அவங்க தூங்குறாங்க. பைரவோட கதையும் முடிஞ்சு போச்சு அப்படின்னு இதை கேட்டதுமே அயலிக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல. நம்மளை காப்பாத்துறதுக்காக வர்மா கிட்ட ஒவ்வொருத்தரோட கதையும் இருக்குது. இப்போ நம்ம நேரடியாக நம்ம வர்மாவை சந்திச்சிடலான்னு சொல்லிக்கிட்டு பார்த்தோம்னா அயலி வந்து அவங்க சிவாவோட ஃபோன் சிக்னல் இருக்குல்ல அதை வச்சு அவங்க பார்த்தோம்னா வந்து கண்டுபிடிச்சி வர்மா இருக்கிற இடத்துக்கு வந்துருந்தாங்க. அடுத்தது சிவா கொஞ்ச நேரத்தில் அவங்க கண் முழிச்ச மாதிரிக்கு ஆகவும் அப்போ சிவாவும் ஒரு சேர்ல உட்கார வச்சிருக்கிறாங்க. அப்போ வர்மா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்க பாரு இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகலை, அவளுக்காக நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்கள் கதையை முடிக்கிறதுக்கு பதில் அவளை யாருன்னு சொல்லி எங்கிட்ட மாட்டி விட்டுருங்க, அதுக்கப்புறம் நான் அவளை பார்த்துக்கிட்டுதேன், உங்கள் ஒருத்தருக்கும் ஒன்றும் நடக்காது, நான் உன்னை விட்டுருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இப்போ சிவா வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற, ஏடியை காட்டி கொடுத்து இந்த உயிரை வந்து நான் காப்பாத்துறதுக்கு பதில் நீ என் கதையை தாராளமாக முடிச்சுக்கிடலாம், நீ என்ன பண்ணினாலும் சரிதான், ஏடி யாருன்னு நான் காட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஐலி பார்த்தோம்னா அவங்க வர்மா இருக்கிற இடத்துக்கு வந்துருந்தாங்க. வந்தது மட்டும் இல்லாமல் வர்மாவையும் அவங்க சிவாவையும் சந்திச்சிருந்தாங்க. அப்போ வர்மாவை வந்து சிவாவையும் சந்திச்சுட்டு இருக்கும்போது வர்மா இந்த மாதிரிக்கு சிவா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கவும் ஐலி பார்த்தோம்னா தன்னுடைய கையில் இருக்கிற அந்த பொருளை வச்சு அவங்க ஷூட் பண்ணுறதுக்காக இருக்கிறாங்க. அப்போ பார்க்கும்போது கரெக்டாக அவங்க ஐலி வந்து ஒரு டப்பாவை தட்டி விட்டுறவும் டப்பா வந்து கீழே விழுந்துருது. இதனால பார்த்தோம்னா வர்மா வந்து டே அங்கே யாரும் நிற்கிறாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் தன்னுடைய ஆட்கள் எல்லாத்தையும் அனுப்புகிறாங்க. அடுத்ததான் பார்த்தோம்னா வந்து ஐலி அங்கே வந்திருக்கிறத வர்மா வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. டே ஏடி வந்துட்டாடா என்ன தேடி, இதுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன், அவளை எதுவும் பண்ணாம அவளை பிடிங்கடா, அவன் முகத்தை நான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும்டா, என்ன இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமையில கொண்டுட்டு வந்தவ யாருன்னு சொல்லிட்டு நான் பார்த்தாகணும் அவன் முகத்தை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அடுத்து பார்த்தோம்னா ஐலி வந்து அவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. இங்க பார்த்தோம்னா சிவாவும் வந்து அவங்க சண்டை போட்டுட்டு இருக்கவும் இப்போ வர்மா வந்து அந்த ஏடியை எனக்கு வந்து எப்படியாவது பிடிச்சு கொண்டு வாங்கன்னு சொல்லிக்கிட்டு ரொம்பவே ஆவேசத்தோடு இருக்கிறாங்க. அடுத்தது ஐலியோட முகத்தை வந்து வர்மா வந்து பார்ப்பாங்களா இல்லைன்னா வர்மாவோட கதையை முடிக்கணும்னு சொல்லிட்டு ஐலி சிவாவும் என்ன பண்ணுவாங்க, ஐலி என்ன பிளான் போட்டுட்டு இங்க வர்மாவை பார்க்கறதுக்காக வந்திருக்கிறாங்க. அடுத்தது என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறது ரொம்ப விறுவிறுப்பாக எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.